இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்த ஏழறுவல ஊபிஸ்கள், இந்த இணையதள ஊபிஸ்கள், இவர்களுடைய கதறல்கள், புலம்பல்கள், அழுகைகள், ஒப்பாரிகள், உருட்டுக்கள், இந்த விவகாரத்தை மக்கள் கிட்ட இருந்து திசை திருப்பறதுக்காக இவங்க செய்த கோமாளித்தனங்கள், இது எல்லாமே பார்க்கறதுக்கு சமஃபனா இருந்தது. இதை பற்றி பார்க்க போறோம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சரி, அடுத்ததாக பார்க்க போறது இந்த திமுகவுடைய ஜிங்சக்கள், இந்த முரட்டு முட்டு ஊபிஸ்களா இருக்கும் பாருங்க, அதுங்களுடைய கதறல்கள் தான். ஐ ஹோப் கண்டிப்பா நீங்க இந்த செக்மெண்ட்டை என்ஜாய் பண்ணுவீங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த முரட்டு முட்டு ஊபிஸ்கள் எல்லாம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சாடி இருப்பாங்க. கலைஞர் மாதிரி ஸ்டாலின் இல்ல, திமுக அமைச்சர்களையும் திமுக தொண்டர்களையும் ஸ்டாலின் கைவிட்டுட்டாரு. கலைஞர் தான்ப்பா, எப்பவுமே ஸ்டாலின் கலைஞருக்கு ஈக்குவலா வர முடியாதப்பா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஊபிஸ்கள் சொல்லிட்டு வராங்க. இப்ப இந்த மாதிரி கதறிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த ஊபிஸ்களுடைய வாய். இதே வாய் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சரா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படிங்கிற மாதிரி உருட்டுன்னு உருட்டாங்க. என்னென்ன பேசுறாங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் பேசின அந்த வாய்கள் இப்ப என்னெல்லாம் பேசுது, கலைஞர் தான்ப்பா, ஸ்டாலின் அவர்கள் வேஸ்ட்பா, அவரு நம்மளுடைய தொண்டர்களே கைவிட்டுட்டாருப்பா, திமுக அமைச்சர்களே கைவிட்டுட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு வராங்க. கதறினா கூட பரவாயில்ல, ஒரு சில பேர்லாம் அழறாங்க. சுத்தமா ஸ்டாலின் அவருடைய ஆட்சி சரியே இல்லைன்னு சொல்லிட்டு அழறாங்க. சரி, அது அவங்களுடைய கட்சியின் ஒளி விவகாரம், அது நமக்கு தேவையில்லாதது. நாம இப்போ இந்த ஊபிஸ்களுடைய கதறல்கள், புலம்பல்கள், ஒப்பாரிகள், அழுகைகள், உருட்டுக்கள், கோபங்கள், இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இங்க சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போடுறதை செய்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜெயராமன் திமுக அப்படிங்கிற ஒரு நபர், அவர் என்ன சொல்கிறார்னா, ஆரியம் திமுகவை நோண்டி பார்க்கிறது. பல்லாயிரம் கோடி ஊழல் செய்த முன்னாள் அதிமுக அமைச்சர்களை பாதுகாக்கும் RS ரவி திட்டமிட்டு காய் நகர்த்தி ஒண்ணுக்கும் உதவாத கேஸில் திரு பொன்முடிக்கு தண்டனை தந்திருக்கிறார்கள். அதாவது முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவர்களுக்கு இத மாதிரி தண்டனை கிடைக்கிறதுக்கு காரணம் திரு RN ரவி அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெயராமன் அவர்கள் சொல்றாரு. போன வருஷம் தான் நினைக்கிறேன், நம்முடைய ஆளுநர் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல எழுந்து போயிட்டாரு. அப்போ அமைச்சரா இருந்த திரு பொன்முடி அவர்கள் போயா அப்படிங்கிற மாதிரி கையை ஆட்டியிருந்தாரு. அப்பவே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பா RN ரவி அவர்கள் இவருக்கு பெரிய ஆப்பா ஒண்ணு வைப்பாருன்ட்டு. பட் உண்மையாலே இத RN ரவி அவர்கள் தான் வச்சாரா, இல்லைன்னா ஆல்ரெடி இருந்த ஆப்பு இப்ப புதுசா வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. பட் பரவாயில்ல, இந்த ஊபிஸ்கள் பேசிக்கிற விஷயம் என்னன்னா, இது பாஜகவுடைய பழிவாங்கும் செயல். திரு RN ரவி அவர்கள் இத மாதிரி சாமர்த்தியமா காய் நகர்த்தி பொன்முடி அவர்களை இது மாதிரி சிக்க வச்சிருக்காரு அப்படி மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இந்த முரட்டு முட்டு ஊப்பி என்ன சொல்கிறாருன்னா, திமுக தலைவர் இன்னும் ஆட்சியை பெரிதாக நினைத்து கொண்டிருந்தால் கட்சியை காப்பாற்ற முடியாத சூழல் ஏற்படும். ஐயோ சார், நீங்க என்ன சொல்றீங்க? ஆட்சியை விட கட்சி தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி சும்மா பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி அப்படிங்கிறது தெரியும். 10 வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி ஆட்சியை தூக்கி போட்டு கட்சி தான் முக்கியன்ற மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மம் குறித்து பேசினதுக்கு அப்புறமா என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. நீதிமன்றத்துல அந்த விஷயங்கள் குறித்து எப்படிலாம் மாத்தி பேசினாரு அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கு ஆட்சியை விட கொள்கை தான் முக்கியம், ஆட்சியே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட்ல பேசிட்டு நீதிமன்றத்துல என்ன பேசியிருந்தாரு போய் பாருங்க. இன்னமும் இவங்க பாத்தீங்கன்னா நம்பிட்டு இருக்காங்க இது மாதிரிலாம் நடக்கும்னுட்டு. அடுத்து பாருங்க, ஆட்சியாவது கூந்தலாவதுன்னு களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யூ கோ மேன், ஒய் மீன் தான் கேட்பாங்களே தவிர நீங்க சொன்ன மாதிரிலாம் திமுக பண்ண மாட்டாங்க. ஆருத்ரா நியோ மேக்ஸ் ஊழல்களை வெகு விரைவில் தோண்டி ஆட்டுக்குட்டியை கதறவிட வேண்டும் முதல்வர். முதலில் மலமாடு, பிறகு ஆடு கதற விடுங்கள் சங்கிகளை. எப்பா, இவங்களாம் எந்த உலகத்துல இருக்காங்க, என்ன ஜோன்ல இருக்காங்க, ஒன்னும் புரியல தெரியல. ஏன்னா நீங்கெல்லாம் அறிவுரை சொல்லிதான் திமுக இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணணும்லாம் ஒண்ணும் கிடையாது. திமுக அரசியல்ல பழந்துன்னு கொட்டை போட்டவங்க. அவங்களுக்கு சின்னதாகாச்சும் ஒரு விஷயம் கிடைச்சா போதும், அதை அழகா அவங்க பெரிய அளவுல பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்பொழுது நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆருத்ரா, நியோ மேக்ஸ் இதெல்லாம் அண்ணாமலை அவர்களோ இல்லைன்னா நீங்க சொல்லக்கூடிய ஆட்களோ பாஜக காரங்க அதுல சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா திமுக சும்மா விட்டுருப்பாங்களா?
திமுகவுக்கும் தமிழக பாஜகவுக்கும் எப்படிப்பட்ட சண்டை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமா ட்வீட் போட்டா கூட கைது பண்ணி உள்ள வைக்கும்போது இத மாதிரி சம்பவங்கள்லாம் திமுக சும்மா விடுவாங்களா? சும்மா விட மாட்டாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அதுல அண்ணாமலை அவர்களோ நீங்க சொல்லக்கூடிய ஆட்களோ இது மாதிரியான விஷயங்கள்ல சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா எப்பயோ திமுக அதுல ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அவங்க இன்னமும் ஆக்ஷன் எடுக்காததுக்கு காரணம் அதுல இவங்க யாருமே சம்பந்தப்படல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. தற்குறித்தனமா இன்னமும் இந்த திமுக உடன்பரப்புகள் எழுதக்கூடிய அந்த கட்டுரைகள், அவங்க பேசக்கூடிய காணொலிகள் இதெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்கன்னா இத மாதிரிதான் ஃபேண்டசி வேர்ல்டுல இருக்க மாதிரிதான் இருக்கும். தயவு செய்து அந்த ஃபேண்டசி வேர்ல்டு விட்டு வெளியே வாங்க. ரியல் லைஃபுக்கு வாங்க, ரியல் வேர்ல்டுக்கு வாங்க. அது மட்டும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இந்த ஜெயராமன் கிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாருன்னா, சங்கிகளுக்கு பணிந்தால் அதிமுக மாதிரி நம்மை நிரந்தர அடிமைகளாக்கி விடுவார்கள். ஆரியத்தை சங்கிகளை வீழ்த்த அதிரடி ஒன்றே வழி. ஆரியத்தை சங்கிகளை வீழ்த்த அதிரடி மட்டும்தான் ஒரே வழி. வரிசையாக திமுக சட்டத்துறையின் செயல்பாடுகளில் ஓட்டைகள் தெரிகிறது. திமுகவுடைய சட்டத்துறையின் செயல்பாடுகள்ல ஓட்டைகள் தெரிகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முதல்வர் முதலில் சட்டத்துறையை மாற்றி அமைக்க வேண்டும். கலைஞர் காலத்தில் சட்டத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டது. அப்படின்னு சொல்றாருன்னா தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய இந்த ஒரு ஆட்சி காலகட்டத்துல அது சரியா செயல்படல அப்படிங்கிற மாதிரிதான் இவரு சொல்ல வராரு. அடுத்த ஊப்பியினுடைய கதறலை பார்க்கலாம். பெரும் தியாகங்களை செய்ய தயாராக வேண்டிய நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இவர் யார்? இவரு தேவமதி வெங்கடேஷ் அப்படிங்கிறவரு. பெரும் தியாகங்களை செய்ய தயாராக வேண்டிய நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் அவர்கள் நம்மீது கை வைக்க சிந்திக்க கூட முடியாத அளவுக்கு செய்ய வேண்டிய கடமையை பெரியார் வழியில் செய்து முடிக்க வேண்டும். அதற்கு தகுந்த மாதிரி கட்சியில் பெரிய சம்பவம் செய்ய தயாராக உள்ளவர்களை சேகரித்து இந்த சூழ்ச்சிகளை வீரத்தோடு எதிர்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாட்டையும் காஷ்மீர் மாதிரி இழக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல, எனக்கு புரியல இவர் என்ன சொல்ல வராரு. இவர் மிரட்டுறாரா, கதறாரா, புலம்புறாரா? காஷ்மீர் மாதிரி நாம தமிழ்நாட்டை இழந்துருவோம்னா இவர் என்ன சொல்ல வராரு எனக்கு புரியல. உங்களுக்கு இவர் சொன்னது ஏதாச்சும் புரிஞ்சுதுன்னா தயவுசெய்து சொல்லுங்க. காஷ்மீர் மாதிரி தமிழகத்தை இழக்க நேரிடும்னா இவர் என்ன சொல்ல வராரு? சரி, இதெல்லாம் விடுங்க. இதுங்களுடைய உலகமே தனிப்பட்ட உலகம்னு நான் சொல்லிட்டேன் பாத்தீங்களா. இதுக்கு வந்த கமெண்ட் கீழே இருக்கும், அதையும் பாருங்க. பீமா அப்படிங்கிறவரு, அண்ணா நீங்கள் கழுத்தில் சைனடு சப்பி கட்டி கொண்டு முதல் அடியை எடுத்து வைத்து தியாகம் செய்து முன்னுதாரணமாக இருங்கள். உங்களுக்கு பின்னால் வருபவர்கள் உங்கள் வழியில் வரட்டும், அறம் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. அவரு சீரியஸா பேசினுக்கிறாரு, என்னென்னலாம் பண்ணினுக்கிறாரு. அவரு ஓப்பனா மிரட்டுறாரு. தமிழகம் காஷ்மீர் சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்த இங்க கொண்டு வந்துட்டு இருக்காரு. அவரு அவ்வளவு சீரியஸா பேசினுக்கும் போது இவரு பாருங்க, ஃபர்ஸ்ட் நீ சாவுன, உன் வழியில மத்தவங்களா கண்டிப்பா வருவாங்க, அறம் வெல்லும் அப்படிமா சொல்றாரு. பாவம் சார் இந்த தேவமதி வெங்கடேஷ் அவர்கள். அடுத்ததாக ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஊபி. இவர் என்ன சொல்றாருன்னா, நடப்பது என்னவோ திமுக ஆட்சி, அதிகாரம் என்னவோ சங்கிகளின் கையில், சாட்டையை கையில் எடுக்காதவரை நாகரீக அரசியலால் கட்சிக்கு அவப்பெயர் தான். நாகரீக அரசியல் யார சொல்ற? ஜெயச்சந்திரன் சொல்றாரு. இவருடைய பழைய ட்வீட்ஸ் எல்லாம் போய் பாருங்க. நாகரீக அரசியல், இவங்களுடைய நாகரீக அரசியல் எப்படி இருக்குன்றத நீங்களே பார்த்துப்பீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சொன்னாரு பாருங்க, நடப்பது என்னவோ திமுக ஆட்சி தான்ப்பா, ஆனா அதிகாரம் என்னவோ சங்கிக கையில தான்ப்பா இருக்குது. அந்த கதறல், ஐ லைக் தட் கதறல். அடுத்து பிரகாஷ், என் தலைவன் பிரகாஷ், அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, எனாஃப் இஸ் எனாஃப், டைம் ஃபார் ஆக்ஷன். என்னடா ஆளுக்கு எல்லாரும் ஆக்ஷன் அதிரடி, என்னதான் நீங்க பேச வரீங்க, என்னதான் சொல்ல வரீங்க? அதிரடியில இறங்கணும், ஆக்ஷன்ல இறங்கணும், நாம வந்து சாட்டையை சுழட்டணும், இதுக்கப்புறமா நாகரிக அரசியல் பண்ணக்கூடாது, ஏதோ இதுக்கு முன்னாடி நாகரிகமா அரசியல் பண்ண மாதிரி. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் எடப்பாடி குரூப் சிறை செல்வார்கள் என்று கனவு கண்ட அடிமட்ட தொண்டர்களில் நானும் ஒருவன். திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா எடப்பாடி குரூப்ஸ் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிறை செல்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன். அதாவது அது மாதிரி கனவு கண்ட அடிமட்ட தொண்டனுங்கள நானும் ஒத்தேன்.
அப்படிங்கிற மாதிரி இந்த பிரகாஷ் சொல்றாரு. இதே பிரகாஷ் இதே பிரகாஷ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நானா திமுக கட்சிக்காரன் கிடையாதுப்பா, நானா திமுக தொண்டன்லாம் கிடையாதுப்பா, எனக்கு டிராவிடியன் ஐடியாலஜி ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து திமுக சப்போர்ட் பண்றேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்த மனுஷன் பொன்முடி அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா, இது மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா பாருங்க, அடிமட்ட தொண்டர்களில் நானும் ஒருவன்னு சொல்றாரு. அடிமட்ட தொண்டனா, தொண்டனே இல்லைன்னு சொன்னவரு இப்ப அடிமட்ட தொண்டன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாரு. கால கொடுமை என்பது இதுதான். இதுங்களே பேசுதுங்க, இதுங்களே பேசி இதோட வாயில இதுங்களே மாட்டிக்குதுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சில ஸ்கிரீன்ஷாட்லாம் காமிச்சேன் பாத்தீங்களா? இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் பார்த்துட்டு நீங்க அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. பரவாயில்லப்பா, இந்த ஊபிஸ்க்குலாம் ரோஷம் வந்துச்சு, வெக்கமான சூடு சொரணை வந்துச்சுப்பா, பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. இது எல்லாமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மட்டும்தான். அடுத்தடுத்து இவங்க போட்ட ட்வீட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பார்க்கணுமே. எப்பவும் போல அவங்க இந்த முரட்டுத்தனமா முட்டு கொடுப்பாங்க பாருங்க, அது மாதிரி முரட்டுத்தனமான முட்டு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஊபிஸ்கள் எப்பவுமே ஊபிஸ்கள் தான். இந்த முரட்டு முட்டு அப்படிங்கிறது எப்பவுமே முரட்டு முட்டு தான். இதுங்களா திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 1000 பெரியார் இல்ல, 10,000 தந்தை பெரியார் வந்தா கூட இது மாதிரியான ஊபிஸ்கள் திருந்தவே மாட்டாங்க. திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை.